ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் மாற்றுகிறவர். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவரை நம்பியிருக்கிற நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கின்றார், மகனே மகளே, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் கூட, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிலும் கூட இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வைப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாக இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். எந்தெந்த காரியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கோணலானதை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆமேன்.